இந்த கோவிலில் அன்னை எழுந்தருளி இருக்கக்கூடிய அபய கஸ்த முத்திரையோட அருளக்கூடிய முத்திரையோட அன்னை மிகவும் சிறப்பாக சேவை சாதிக்கிறாள். இந்த அன்னையின் எழில் கோலம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கோவிலுக்கு முன்னே செல்லும் பொழுது துவார பாலகிகள் 2 பக்கம் இருக்காங்க. இந்த கோவிலோட சிற்பக்கலையும் இந்த கோவிலோட அழகு நேர்த்தி இதெல்லாம் பார்த்து சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, திருவண்ணாமலை கோயிலுக்கு போனவங்களுக்கு சக்தி பீடமாக நினச்சி பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிற்ப நேர்த்தி இந்த கோவிலில் இருக்கும். அதே மாதிரி பெரிய மதில் சுவர், ஊரின் நடுவே அமர்ந்திருக்கக்கூடிய தேவி, இந்த ஊரை காக்கக்கூடிய ஒரு தேவி, தேவிகாபுரம் என்ற சொல்லுக்கு தேவி காத்தபுரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு திருத்தலத்தை இன்னைக்கு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருள்வார். அம்மம்மா ஈஸ்வரி வரமருள்வார். கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கரம் குவித்தோம் இனி காலை விடோமடி. கருணையுடன் நினைப்பார். ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஓம் ஜெய 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 சக்தி. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. இப்பொழுது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் சிற்பியினுடைய நேர்த்தி பாருங்கள். பெண்களை யானை வடிவில் செய்யப்பட்ட ஒரு சிற்ப நேர்த்தி. 9 பெண்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. 5 நிலை கொண்ட ராஜகோபுரம். ராஜகோபுரம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அந்த கோபுரத்தை தாண்டி 2வது நிலை, அதை தாண்டி போகும்போது 3 நிலைகளை தாண்டி தான் நம்ம கோவிலுக்கு போகணும். அதான் அப்போதைய சொன்ன மாதிரி கோவிலினுடைய பெருமை, கோவிலை பற்றிய விளக்கம். பெரிய நாயகி தாயாருக்கு கோயில் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அதாவது மனம் போல் வாழ்வு என்பது போல் இந்த ஆலயத்தில் மாணிக்கவாசகர் மனமுருகி சொல்கிறார். என்னன்னு? அம்மையே அப்பா என்ற வார்த்தையை சொல்கிறார். அதாவது எந்த இடத்துலலாம் சக்தி ரூபம் இருக்கோ அங்கே சிவரூபம் இருக்கும். அந்த மாதிரி மனமுருகி லோகமாதாவை, ஜெகன்மாதா, இந்த உலகை காக்கும் அன்னை பராசக்தி இங்கே பெரிய நாயகி தாயார் என்ற திருநாமம் கொண்டு நமக்கெல்லாம் இடர்களையக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் அன்னை சேவை சாதிக்கிறார்.